சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய ஜாஃபர் சாதிக்கின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம் முன்வைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். அமலாக்கத்துறையின் இந்த வாதம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் கடந்த மார்ச் 9 கைது செய்தார்கள். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. இந்த வழக்கில் கைது செய்த தன்னை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாததால் அந்த கைது உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜாஃபர் சாதிக் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் கைதுக்கு எதிராக ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, அது குறித்த வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனு மீதான விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.